السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. اللهم إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால நம்ம 10 வருஷமாச்சு. 10 வருஷத்துல நான் எவ்வளவோ போராடினது பெண்கள் பயான் வைக்கணும் அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல சில இடங்கள் நடந்துச்சு தான், கொஞ்ச நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவைகள் வரப்போகும்போது அதை அப்படியே விட்டாங்க. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டு போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா இதையாவது நிரந்தரமாக்கி தரணும் அல்லாஹ் இடத்துல. ஏன்னா மார்க்கத்துடைய விஷயங்கள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா தான் அதை வாழ்க்கையில கொண்டு வர முடியும். சொல்லதான் மார்க்கம் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் போய் படிக்கல. அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வஹீன் மூலமாக அறிவித்து கொடுத்தான். அதை சஹாபாக்களுக்கு அறிவித்தாங்க. அந்த அவர்கள் சொல்ல சஹாபாக்கள் கேட்க தான் தெளிவு கிடைச்சிச்சு. வாழ்க்கையில அதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கையில எல்லா நலவுகளும் அவர்கள் கண்டார்கள், கண்ணால பார்த்தாங்க. அப்ப மார்க்கத்துடைய சொற்பொழிவுகள் நம்ம கேட்கல அப்படின்னா பேரளவில தான் நம்ம இஸ்லாமியர்களாக இருப்போம். நல்ல விஷயங்கள் எதுவும், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் என்ன, ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள் என்ன, மார்க்க சட்டங்கள் என்ன, எதுவுமே நம்மளுக்கு தெரியாம போயிடும். இந்த தெரியாமல் இருப்பதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று கூட சொல்றாங்க. பெண்களுக்கு உண்டான பயான் ஆண்கள் எப்படியாவது கேட்டுருவாங்க. நிறைய பேர் யூடியூப்ல இருக்குது, என்ன வாட்ஸ்அப்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. யாரு எந்த கோணத்தில் எந்த சிந்தனையில் பேசுறாங்கன்னு தெரியாது. எந்த அமைப்பை கொண்டு இருக்கிறாங்க, எதை சார்ந்து இருக்கிறாங்க என்று யாருக்கும் தெரியாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம கேட்டு எதையுமே சரியான முறையில பின்பற்ற முடியாது. அதனால தான் சரியானவர்களை வைத்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. இப்போ மார்க்கத்துடைய விஷயங்கள் நமக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னா அது நாளடைவில் மார்க்கத்துடைய சட்டங்கள் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல
ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? சில மனிதர்கள் கடைசி நேரத்தில் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்களாம், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் தொழுத மாதிரி ஞாபகம் இருக்கு, தொழுகிறனா இப்படிதான் குனிகிறது, நிமிர்றது, அப்படி தக்பீர், இதுக்கு பேர் தான் தக்பீர் கட்டுறதோ, இது மாதிரி சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களாமா. இப்ப அந்த அளவுக்கு மனிதர்களிடத்துல மார்க்க கல்விகளை பற்றி தெரியாமல் அப்படி போய் இப்ப என்ன ஆச்சுன்னா, யூடியூப்ல இருக்குன்னு அதுல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே எதையும் பாக்குறது, யூடியூப்ல எங்க பாக்குறாங்க, பயானம் கேட்கறாங்க சொல்லுங்க பாக்கலாம். கண்டதையும் பார்த்து ஹராமானவைகளை பார்த்து தவறான வழிகள் போவதுதான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. நல்லதை பார்த்து திருந்தி வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. அப்ப அதனால் நேச்சுரலாக நேருக்கு நேராக பயான் நிகழ்ச்சி, மார்க்கத்துடைய அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவது, அதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஒரு நல்ல உபதேசத்தை பெற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நடைமுறை என்பது நமக்கு ஒரு அழகான பாடமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய பாடங்கள்ல இது ஒரு ஒன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருவார்கள், வந்து மார்க்கத்துடைய விஷயங்களை கேட்பார்கள். கேட்டு அதாவது இதை விட ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா மார்க்கத்துடைய விஷயத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். சொல்லிட்டு மனுஷால அடுத்த சப்ஜெக்டுக்கு நம்ம போகலாம். சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களை மாதிரி நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சஹாபாக்கள் எதுவுமே கேட்கறது இல்லை, எந்த மார்க்கத்துடைய எந்த சட்டமும் கேட்கறது, ஏன்னா கேட்டா ஏதாவது நமக்கு கஷ்டமா போயிருமோன்னு எல்லாரும் பயந்தாங்க. இதை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித உருவத்தில் அனுப்பி அவர்கள் கேள்வி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்ல, இப்படியாக சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. அப்ப தேவையான விஷயங்களை, மார்க்கத்துடைய விஷயங்களை கேட்டுதான் நாம் பின்பற்ற முடியும். அந்த கேட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையில அதை சரியாக்கி கொள்ள முடியும் என்பதை அது ஒரு பாடமாக இன்று வரை இல்லை, என்றைக்கும் அதுதான் சரி. நேருக்கு நேராக கேட்க வேண்டும். யூடியூப்ல கேட்கிறோம், அதுல பாக்குறோம், இதுல பாக்குறோம்னு சொல்லி கண்டதையும் பார்த்து நாம் எதையோ செய்வதற்கு பதிலாக நேரடியாக அதை கேட்டு அதை பயன்பெற்று அதை வாழ்க்கையில கொண்டு வருவதுதான் அது சரியான பாடம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடமாக நமக்கு தர்றாங்க. ஆகவே தாய்மார்களை இதை எப்பொழுதுமே நிரந்தரமாக செயல்படுத்த நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் அது நடைபெறும். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிட்டு வருவான், இந்த உறவுகள் என்பது மிக முக்கியமானது ஒண்ணுங்க. அது உறவுகள், சொந்த பந்தங்களுடைய உறவுகள், அதை எந்த காலத்திலையும் நம்ம விட்டு ஒதுங்கிவிட முடியாது, ஒதுங்கிவிடவும் கூடாது. அது வாழ்க்கையில மிகப்பெரிய தீமைகளை உண்டாக்கி தரும், நிறைய இழப்பீடுகளை உண்டாக்கி தரும். இன்னைக்கு நிறைய சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்வது என்பது அது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு செயலாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. அந்த சொந்த பந்தங்களை அதை உருவாக்குவது அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அது எவ்வளவு பெரிய அது ஒரு முக்கியமாக எடுத்து காட்டினான் என்பதற்கு அந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு தெரியுமா? முதல்ல அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுத்த அந்த உறவுகள்லயே முதல் உறவு என்ன தெரியுமா? திருமண பந்தத்தை தான் உருவாக்கி கொடுத்தான். கணவன் மனைவி என்ற அந்த உருவம், அந்த உறவு, அந்த உறவு எவ்வளவு முக்கியமான உறவு. அதாவது இமாம்கள் சொல்லி தருவாங்க, எந்த உறவு ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டதோ அதுதான் கடைசியிலையும் அதுதான் ஏற்படும் என்று சொல்லி தருவார்கள். அதனால தான் சொர்க்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமல், ஒரு செயல், ஒரு உறவு என்று சொன்னால் அது திருமண உறவு. அதை திரும்ப சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதும் அது திருமண உறவாகத்தான் நுழைய முடியுமே, தானாக தனியாக யாருமே நுழைய முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான், வாலிப வயசை அடைந்து விட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது திருமணத்திற்கு முன்னால் இறந்து போயிட்டாலும் சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னால் அவன் சொர்க்கவாசியாக இருப்பானேயானால் அந்த பெண்ணையோ ஒரு ஆணையோ வேறு ஒரு ஜோடியை ஏற்படுத்தி ஜோடியாகத்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அது கற்பனை, அல்லாஹ்வுடைய அது சட்டம். அதனால சொர்க்கத்தில் உருவாக்கிய அந்த உறவு திரும்ப அந்த உலகத்திற்கு வந்து கபூருக்கு போய் மஹ்ஷருக்கு ஏற்பட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு நுழைவது என்பது அது திருமண உறவாகத்தான் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் ஆணித்தனமாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. வஅன்தும் அஸ்வாஜுக்கும் உத்குலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் ஜோடியாக உள்ள நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கத்துல தனியா யாரும் போக முடியாது. அப்ப திருமண உறவை அல்லாஹ் தஆலா முதல்ல உருவாக்கினான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
மனிதனை சாதாரணமான ஒரு தண்ணீர் துளியிலிருந்து நாம் படைத்துவிட்டு அவனுக்கு சந்ததியை உருவாக்கியதும் நான் தான். திருமண பந்த உறவை சம்பந்தி என்ற அந்த உறவையும் உருவாக்கியதும் நான் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவன் தான் உருவாக்கினான். நாம நினைக்க கூடாது இவனை நாம் பிள்ளையாக பெற்றதற்கு நான் சும்மா இருந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர்கள் இங்க நிறைய பேர் பிள்ளைகள் தவறுகளை செய்யும் போது, பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறுகள் பாவமான காரியங்களை செய்யும் போது திட்டக்கூடிய விதத்தில் எப்படி திட்டுவாங்க, இவனை பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாமே என்று சொல்லுவார்கள். எப்படி அதை நினைக்க முடியும்? உங்களுடைய வயிற்றில் இவன் தான் உங்களுக்கு பிள்ளையாக வர வேண்டும், இவள் தான் பிள்ளையாக வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. இப்படிப்பட்டவர்கள் தான் வர வேண்டும் என்பது. சில பேர்கள் என்னுடைய பிள்ளைக்கு கால் சரி விளங்கல, கை விளங்கல, கண்ணு தெரியல என்று குறை சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அல்ல, அது அல்லாஹ்வுடைய நியதி. அது அவனுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது. நாம் நினைத்தாலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி விட முடியாது. இன்னைக்கு காலத்துல அது நிதர்சனமா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுல 2 தான் உடனே குழந்தை உண்டாகிறது. மீதி 8க்கு ரொம்ப சிரமம், ரொம்ப செலவு. ஒவ்வொரு மாதங்களும் போய் டாக்டர்கிட்ட போய் காட்டக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஆகிவிட்டது. ஏனென்றால் குழந்தைகளை தேடக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு மாறி போயிருச்சு. உணவு முறைகள் மாற்றம், அது எல்லாம் அதற்கு மிகப்பெரிய அது வர்த்தகம். அதை பேசினா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அப்ப திருமண உறவு என்பதையும் சந்ததிகள் உருவாகுவது என்பதையும் அது அவன் தான் ஏற்படுத்தினான், நாம் ஏற்படுத்தி கொண்டது அல்ல. அவன் தான் தர வேண்டும் என்பதை அல்லாஹ்வே சொல்லி தருகிறான். அப்ப உறவு என்பது சில பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு பதிலா என் பிள்ளைக்கு என் அண்ணன் மகளை முடிச்சிருக்கலாமே, என் தம்பி மகளை முடிச்சிருக்கலாமே, அப்படி முடித்திருந்தால் நன்றாக இருக்குமே, அவன் தான் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறான், நான் விட்டு விட்டேனே, கை செய்து படையக்கூடியவர் என் தாய் தந்தர் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் தவறு, அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடியது. அவர்களுக்கு இவர்தான் ஜோடி என்று இருந்தால் அது யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தான் உருவாக்கி தருகிறேன். அவனுக்கு சந்ததியை உருவாக்கி தருவதும் நான் தான், சம்பந்தி புறத்தை உருவாக்கி தருவதும் நான் தான். அது என் கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். நம்ம நினைச்சாலும் அது முடியாது. நம்ம நினைச்சாலும் அதை போய் தேடி பிடிக்கலாம் முடியாது. அல்லாஹ் நாட வேண்டும். அதனால தான் காதல் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் அது ஹராமாக்கப்பட்ட விஷயம். நிறைய பேர் சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய நடக்குது. இது திருமணம் முடிச்சாச்சு, இது திருமண பந்தம் தான் பேசியாச்சுல, அப்புறம் அந்த பிள்ளைகளும் அந்த கணவன் அந்த பையனும் பொண்ணும் பேசுறதுல என்ன இருக்கு? திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அறக்கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சில எங்க ஊர் சைடு, இந்த ஊர்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு, எங்க ஊர் சைடு எல்லாம் சொல்லுவாங்க அதான் அறக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன அறக்கல்யாணம், காக்கல்யாணம், முக்கா கல்யாணம்? அது ஹராம், ஹராம் என்றே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பட்டவர்த்தமாக சொல்றாங்க. என்னைக்கு அவன் கபில்து என்ற வார்த்தையை சொல்லுகிறான், அதுவரையும் அவன் 2 பேரும் ஹராமானவர்கள், அவர்கள் சந்தித்துக் கொள்ள கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருதுன்னா, அந்த உறவு எவ்வளவு பெரிய பரிசுத்தமான உறவு, அது அல்லாஹ்வால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட உறவு. அதாவது சொர்க்கத்துல நம்ம நினைக்கலாம், சொர்க்கத்துல எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இன்பங்கள் கற்பனை பண்ணி பார்க்கல. நிறைய பேருக்கு கேட்டிருக்கலாம், நீங்க எல்லாம் எவ்வளவு ஹதீஸ் கேட்டிருக்கலாம், சொர்க்கத்துல எப்படி இப்படி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம உலகத்துல சாப்பிடணும்னு சொன்னா நேரம் இங்க இருந்து கடைக்கு போகணும், அரிசியை வாங்கணும், பருப்பை வாங்கணும், அதை மீனை வாங்கணும், கறியை வாங்கணும், வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும், அதை கழுவணும், வெட்டணும், அதை அடுப்புல தூக்கி போடணும், சமைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது உருவாகி அது 1 மணி 2 மணி நேரம் அதுக்கு மிகப்பெரிய வேலைகள் பார்த்து அதுக்கப்புறம் தான் அது உணவாக அது மாறுகிறது, பிரியாணியாக மாறுகிறது. ஆனால் சொர்க்கத்துல அப்படி இல்லை. நீங்க பிரியாணி சாப்பிட நினைச்சாலும் அது முன்னால நின்றுரும். இந்த பழம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் முன்னால நின்றுரும். சொர்க்கத்துடைய நிலை அப்படித்தான் இருக்கும். அப்ப அவ்வளவு இன்பங்களையும் சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது. ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும் போது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைக்கிறான். அல்லாஹு தஆலா படைச்ச உடனே இதான் முக்கியமான விஷயம். ரொம்ப அதாவது இன்றைய காலத்துல அதாவது பிள்ளைகளை சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னா போன் நம்பரை கொடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. பத்தியலா, இது மார்க்கத்து ஷரியத்தில் இல்லாத ஒன்று, அது ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அதுக்கு தான் இதை நான் சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று வரை பெண் என்றால் என்னென்றே தெரியாது, பெண்ணுடைய சுகம் என்றால் என்னென்றே தெரியாது. அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை பத்தி அவர்களுக்கு எந்த கல்வியும் கற்றுக் கொடுக்கல. சொர்க்கத்தில் அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். பழங்களை சாப்பிடலாம், வேண்டிய இடத்துக்கு போகலாம், வரலாம், போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பெண் என்றால் என்ன என்று கூட தெரியாது, பார்த்ததும் கிடையாது. முழிச்சு பார்த்தாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்த டக்குன்னு பிடிக்க போனாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, இருங்க ஆதமே, இன்னும் உங்களுக்கு அந்த பெண்ணை ஹலால் அல்ல, இப்பதான் நீங்க உங்களுக்காண்டி தான் படைக்கப்பட்டிருக்குது, இன்னும் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நிக்காஹ் செய்து வைத்தான் என்பதாக வரலாறுகளை சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் அவர்கள் கணவன் மனைவியாக மாறினார்கள். உங்களுக்கு கண்டு படைச்சது தானே, நீங்க எட்டி பிடிங்கன்னு அல்லாஹ் தஆலா பார்த்து கண்டுக்காம இருந்திருக்கலாம் தானே.
இன்னைக்குள்ள அதே சம்பவம் தான் இன்னைக்கு நடக்குது. திருமணம் பேசினோன்னு திருமணம் முடிக்கல, பேசி முடிச்ச அந்த ஆணையும் பெண்ணையும் சந்திக்க வைக்கிறாங்கல்ல, அதுதான் இது. அது எவ்வளவு பெரிய ஹராமானது என்பதை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல நமக்கு பாடமாக சொல்லி தருகிறான் என்று சொன்னான். ஏன் சொல்றேன்னா, திருமண உறவு என்பது, பந்தங்கள் உறவுகள் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தது. யார் இவர்களுக்கு சொந்த பந்தமாக வர வேண்டும், யாரின் மூலமாக இவர்களுக்கு இன்னென்ன உறவுகள் வர வேண்டும், யார் மூலமாக இவர்களுக்கு இன்னென்ன சம்பந்த உறவுகள் வர வேண்டும் என்பதை மனிதன் கண்டுபிடித்ததல்ல, அல்லாஹுவால் அது உருவாக்கப்பட்டது என்பதை தான் குர்ஆன் நமக்கு ஆணித்தனமாக சொல்லித் தருது. வகான ரப்புக கதீரா, அல்லாஹு தஆலா எல்லாத்திற்கும் சக்தி பெற்றவன் என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை முடிக்குவான். ஆகவே தாய்மார்களே, உறவு என்பது ரொம்ப முக்கியமானது. உறவுகள் இல்லாம உலகத்துல வாழ முடியாது, எந்த மனிதன் வாழ முடியாது. உறவுகளை துண்டித்து வாழ்வது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளையும் படைச்சிட்டான். எல்லா படைப்புகளையும் படைத்து அவன் ஃப்ரீயா இருந்தான். கொஞ்சம் ஓய்வு பெற்று ஃப்ரீயா இருக்க போகும் நேரத்துல இந்த உறவு முறை எந்திரிச்சதான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. உறவு முறைக்கு என்பது ஒரு உருவத்தை நாளை மறுமை நாளையில் கொடுக்கப்படும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம சாதாரணமாகலாம் இன்னைக்கு உறவு முறைகளை துண்டிச்சுட்டு வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு அக்கா தங்கச்சிகளாக இருக்கலாம். நம்ம ஊரை பொறுத்தவரை இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அக்கா தங்கச்சிகளா இருப்பாங்க, அக்கா தங்கச்சிகளா இருக்காங்க, அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க, அண்ணனும் தங்கச்சியும் சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க, தம்பியும் அக்காவும் சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சம்பந்தம் பண்ற வரை எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா வண்டி ஓடுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த திருமணம் முடித்து விட்டு அடுத்த கடமை சம்மந்தி என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க. சம்மந்தின்னு சொன்னா என்னமோ மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீடு அப்படி தாழ்ந்து போகணும், அவங்களுக்கு அனுசரிச்சு போகணும், அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பணிந்து போக வேண்டும் என்ற ஒரு ஒரு மென்டாலிட்டியை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு உலகத்துல. அது தப்பு, சரியான தப்பு. அப்படி இருக்கக்கூடாது, உறவு முறைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று தெரியுமா, என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தவள், என்னுடைய தாய் எப்படி எனக்கு ஹராமோ அதே மாதிரி தான் என்னுடைய மனைவியை பெற்றெடுத்த தாய் எனக்கு ஹராம். என் மனைவியே எனக்கு இல்லை என்று போனாலும் எந்த காலத்திலும் என் மனைவியுடைய தாயை நான் திருமணம் முடிக்க முடியாது. இதுதான் ஷரியத்து சொல்லக்கூடிய சட்டம். அது அப்போ ஒரு பெற்றெடுத்த தாயும் ஒரு மனைவியை பெற்றெடுத்த தாயும் ஒன்று போல என்று குர்ஆன் சொல்லுகிறது, ஷரியத்து சொல்கிறது என்று சொன்னால் அதை எப்படி உன்னை தாழ்த்தி உன்னை உயர்த்தி பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்மார்களே, எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அது இந்த சம்பந்த உறவுகள் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இப்படித்தான் போகிறது. வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்றாங்க அப்படி இல்லடா இப்படித்தான் செய்யணும், இந்த அம்மாங்க சொல்லி அப்படி இல்லை இப்படித்தான் செய்யணும். நிறைய உறவுகள் இன்னைக்கு கணவன்மார்கள் அழுகக்கூடியது என்ன தெரியுமா, அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு என் வைஃப் நடக்கிறாள் என்ற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது தெரியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு பிளவுகளை ஏற்படுத்தி தருகிறது தெரியுமா? யாருமே இதை சிந்திக்கிறது கிடையாது. அந்த உறவுகளை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. ஏனென்றால் என் மகளுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம் என்று இன்னைக்கு பேசுறாங்க. கணவன் மனைவியாக சந்தோஷமா வாழணும், அதற்கு என்ன வழிவகுக்கணும், அதையெல்லாம் பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, சர்வசாதாரணம் சொல்றாரு, திருமணம் முடிச்சு 3 மாசம் தான் ஆகுது, ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, பார்த்தேன் உஸ்தாத் சரியா வரல, அப்படின்னா முடிச்சுக்கிருவோம் அப்படின்னு பேசுனாங்களாமா. என்னடா இது முடிச்சுக்குருவோம்டா, என்ன இது, என்ன சாதாரணமான ஒரு கொடுக்கல் வாங்கல் பேச்சா இது? இல்ல இந்த சட்டையை கடையில வாங்குவோம் பார்ப்போம், 1000 ரூபாய் சொல்லுவான், 800 ரூபாய்க்கு தந்தா தாராட்டி போறான், பரவாயில்லன்னு கிளட்டி கொடுத்துட்டு வர்றதுக்கு என்ன இந்த சட்டை வியாபாரமா இது? இது வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம். இது சாதாரணமான ஒரு அம்சம் அல்ல, இது சொர்க்கத்து வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உறவு. அது அந்த உறவை நீ சாதாரணமாக முறித்துக்குருவோம் அப்படின்னு எப்படி சாதாரணமாக தள்ளிவிட்டு வரலாம்? எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்லையே. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போகிறது. ஆகவே தாய்மார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சம்மந்திபுரம் என்பது மாப்பிள்ளை வீட்டுக்கு தாழ்ந்து போகக்கூடிய உறவுகள் அல்ல, தலை நிமிர்ந்து சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. அது ஒரு மாமனாரும் மாமியாவும் ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் அது சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவை நான் பொண்ணு வீடு தாழ்த்தியோ மாப்பிள்ளை வீடு உயர்த்தி உசத்தியோ என்ற எந்த நிலைப்பாடுகளும் ஷரியத்தில் இல்லாத ஒன்று. அது அந்த நிலைப்பாடுகளை யார் அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்களோ அந்த குடும்பத்துல நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷங்கள் ஏற்படாது. அது பிரச்சனை தான் வரும். அண்ணன் தம்பியா கூட இப்படித்தான் பிரச்சனை வருது. திருமணம் முடிஞ்ச 3 மாசம் தான் என் தங்கச்சி எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், என் தங்கச்சி அவன் பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அப்படி செய்யறா இப்படி செய்ய. மாப்பிள்ளை விடல, நீங்க அப்படித்தானே செய்யணும். எங்கெங்க கிடைச்சு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அது யார் கொண்டு காட்டியது உங்களுக்கு? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 2ம் சரிக்கு சமம், அதை நீங்கள் சரியாக வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், நிம்மதியாக வாழ்வீர்கள்
என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான்னு சொன்னா அதை நம்ம சரியா பின்பற்றுறது இல்லையே, அந்த உறவுகளை நாம் பின்பற்றுவது இல்லையே. அப்போ அந்த உறவு எந்திரிச்சு சொன்னது, யா அல்லாஹ் நீ எல்லாத்தையும் படைச்சிட்ட, நான் உன்னை கேட்கிறேன்னு எனக்கு சொல்லணும், என்னப்பா சொல்லு. அல்லாஹ் அந்த அந்த உறவு சொன்னது, என்னை துண்டித்து வாழ்பவனுக்கு என்ன உன்னிடத்தில் இருக்கும், என்னை சேர்த்து வாழ்ந்தவனுக்கு என்ன கிடைக்கும். அல்லாஹ் சொன்னான், உன்னை துண்டித்து வாழ்பவனுக்கு என்னுடைய தண்டனை இருக்கிறது, உன்னை சேர்த்து வாழ்ந்தவனுக்கு என்னுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் என்பதாக ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரிதான், அது சொந்த பந்தம், அது திருமண உறவாக இருக்கட்டும், இரத்த பந்த உறவாக இருக்கட்டும், அதை சரியான முறையில சேர்த்து வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. இந்த கடமைகள் நீங்க செய்யணும்னா, எப்படி நீங்கள் தொழுகவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்களோ, ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே கேட்கப்படுவீர்களோ, நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில நீங்கள் கேட்கப்படுவீர்களோ, ஹஜ்ஜி செய்வதற்கு தகுதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்களோ, அது மாதிரி சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்று சொன்னால் உங்கள் பக்கம் நியாயமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னுடைய சொந்த பந்தங்களை நான் எவ்வளதோ நான் அவரோடு ஒட்டி போறேன், அவங்க துண்டித்து போகிறார்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் முகத்தில் நீ கரிய பூசி விடுகிறாய், உனக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை தருகிறான், நீ அவர்கள் துண்டித்தாலும் நீ சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு தொழுகைக்கு என்ன சட்டத்தை, அதே சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நீ எவ்வளவுதான் முடியாமல் போனாலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. ஒரு பெண்மணி தொழுகையை விடுறாங்க, காலமெல்லாம் தொழுகை இல்லாதவளாக போக வேண்டும், அல்லது பைத்தியம் பிடித்தவளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் தொழுகை விட முடியும். அதே மாதிரியான வார்த்தையை ரசூலுல்லாஹி, எனக்கு அப்படி இல்லை, வேலையா போச்சு, அதா போச்சு, இதா போச்சு, ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் அப்படி செஞ்சேன், ஸ்கூலுக்கு அனுப்பணும். அல்லாஹ் தஆலா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை இருக்குதுங்க, அது ரொம்ப 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 தியாகம் தாங்க. அது அந்த நேரத்துல மட்டும் ஏன் இந்த அதிராமண்டத்துல காலையில டீ கடையில இவ்வளவு கூட்டம் வருது, நான் ரொம்ப நாளா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 8 மணி வரை அந்த கூட்டம் நிக்குது. என்னன்னு பார்த்தா 8 மணி வரை அங்க போய் டீ போட்டுக்குது, அடிதான் டீயே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு யாரையும் பார்க்கறது இல்லை. 7:30 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு அனுப்பக்கூடிய அந்த ஸ்பீடு இருக்குது பாருங்களேன். வாழ்க்கையில எந்த ராணுவத்துக்கும் வராத ஒரு ஸ்பீடு அது. 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வேணும் கரெக்டா டான்னு நிப்பான் பையன். ஏன்னா மதரசாக்கு வரலையா, காலையில் ஸ்கூலுக்கு போனது எடுத்து சுடு தண்ணியை காலைல ஊத்திட்டு தான் வருவான். 7 மணிக்கு வருவான், 7:15 ஒரே ஓட்டம். ஏன்னா நம்மளுடைய நிலைமை அப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமையான தாய்மார்களே, உறவுகளை எந்த விதத்திலும் துண்டித்து வாழ்வதற்கு இடமே கிடையாது. நீங்கள் தொழுகையை விடுவதற்கு எப்படி உங்களுக்கு இடம் இல்லையோ, அதே மாதிரி உறவுகளை துண்டித்து வாழ்வதற்கு ஷரியத்தில் இடமே இல்லை என்று சொல்கிறார்கள் பெருமானார். அவன் உனக்கு துரோகம் செய்தாலும் நீ அவனுக்கு நல்லது செய். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறைகளை சொல்லித்தராங்க. நாளை இந்த உறவு முறை உங்கள்கிட்ட பேசும், நாளைக்கு அல்லாஹ் இடத்துல பேசும், உங்களுக்கு எதிராக பேசும் அல்லது சாதகமாக பேசும். நீங்கள் உங்களை எதிர்த்தாலும் நீங்க அந்த உறவு முறைகளை நீங்க சேர்த்து வாடும்போது அந்த உறவு முறை உங்களுக்கு சாதகமாக பேசும். யா அல்லாஹ், என்னை அவன் கண்ணியப்படுத்தினான், என்னைக்கு அவனுக்கு நல்லது செய்தான், அதனால் அவனை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அவனை நீ சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை அந்த உறவுமுறை சொல்லும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அப்ப வாழ்க்கையில உறவுமுறைகளை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது, சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியாது. அது உறவுமுறைகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான விஷயம், 3 விஷயம் சொல்லி தருவாங்க. வாழ்க்கையில இது யாருமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? மன் சர்ரஹு அய்யுமித்த லஹு ஃபீ உம்ரிஹி, யாராவது நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்களா? யாராவது எனக்கு நீண்ட ஆயுள் நான் வாழ தேவையில்லை, 30 வயசு 35 வயசு நான் மௌத்தா போயிடும், யாராவது ஆசைப்படுவோமாங்க? யாராவது ஆசைப்படுவோமா? யாரும் ஆசைப்பட மாட்டோம். நீண்ட ஆயுள் வாழணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். அதுதான் எல்லாருடைய நியதியும். அது நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு நம்ம ஆசைப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று யாருக்காவது ஆசை இருக்கிறதா? 2வது சொல்றாங்க, வயுவஸ்ஸிஅ லஹு ஃபீ ரிஸ்கிஹி, நல்ல விசாலமான செல்வம், விசாலமான பொருளாதாரம். ரிஸ்கிஹி அப்படின்னு சொன்னா வெறும் காசு பணம் மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே கிடைக்கும். ரிஸ்க் அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்குது, வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. ரிஸ்க் என்று சொன்னா உடல் ஆரோக்கியம் ரிஸ்கை சேர்ந்ததுதான். நல்ல உடல் ஆரோக்கியமாக நல்ல ஆக்டிவிட்டா இருப்பதும் அதுவும் ரிஸ்கில் சேர்ந்ததுதான். பொருளாதாரம் ரிஸ்கில் சேர்ந்ததுதான். நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல பெரிய விசாலமான வீடு, விசாலமான
விசாலமான சொத்து சுகங்கள், நிறைய செல்வங்கள், இதெல்லாம் எல்லாமே ரிஸ்க் தான். நம்ம வெளியே போயிட்டு வர்றோம், வெளியே நல்ல சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வர்றோம், இதுவும் ரிஸ்க் தான். ரிஸ்க் வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்ன நலவுகள் அடைகிறதோ அத்தனையும் ரிஸ்க்ல கொண்டு போய் சேரும். இந்த ரிஸ்க் எல்லாம் விசாலமா கிடைக்கணும். விசாலமா கிடைக்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. திடீர் மரணம், அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று யாருக்கும் ஆசை இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்றாங்க. நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறானா, விசாலமான ரிஸ்க் கிடைக்கணும்னு ஆசைப்படுறானா, அதாவது அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், கொடூரமான மரணங்கள் ஏற்படக்கூடாது என்று ஆசைப்படுகிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை சொன்னார்கள். ஒண்ணு, ஃபல் யத்தகில்லாஹ, அல்லாஹ்வை நீ பயந்து கொள். இரண்டாவது, வல் யஸ்ல் ரஹ்மஹு, உன் சொந்த பந்தங்களை அரவணைத்துக் கொள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 15 நாளைக்கு முன்னால ஒரு பையன் ஆத்துல விழுந்து இறந்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாட்ஸ்அப்ல பரவிச்சு, உலகமுச்சூடும் பரவணிச்சு. எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அவன்? ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பையன். நம்ம பள்ளியில தான் வந்து தொழுகுவான். துஹா தொழுக கூட விட மாட்டான். 10 மணிக்கு தொழுகிறாங்களே, அந்த பகல்ல தொழுகிறாங்க துஹா தொழுக, அதை கூட விடாம தொழுவான். அதுக்குள்ளதான் பக்கத்துல தான் கடை, அந்த லேடிஸ் அத ஈசிஆர் ரோட்ல தான் கடை. ஏன்னா அவன் அழகா வந்து தொழுவான், தொழுதுட்டு போவான். அவன் இறந்து அதை யாராச்சும் நினைச்சு பார்த்துருப்பாங்க, எவ்வளவு பெரிய வேதனை அது. அது அகால மரணம் இல்ல, அது அல்லாஹ் தஆலா இன்னும் அகால மரணமும் இருக்கலாம். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னா அது ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து, நல்லவனுக்கு அது ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான், அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொன்ன அது வேறு விஷயம். அவனுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமா ஷஹீது அந்தஸ்தை, நல்லவன், எல்லாருடைய வாயிலும் அவன் நல்லவன் என்று பெயர் எடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒருவனை பார்த்து நல்லவன் என்று சொன்னால் அவன் நல்லவன் தான் என்று அல்லாஹ், நல்லவனாகவே அல்லாஹ் எழுதி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஒருத்தர் இறந்து போயிட்டான், ஜனாசா வருது, இவன் ரொம்ப நல்லவனாச்சப்பா, இவன் எவ்வளவு பெரிய தங்கமானவன் என்று ஒரு 100 பேர் அல்லது 70 பேர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவன் நல்லவன் என்று அவனுடைய பட்டோலையில் எழுதப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒரு தன்னை பார்த்து கெட்டவன் என்று சொன்னால் அவனை கெட்டவன் என்று எழுதப்படுகிறது என்று சொன்னாங்க. அப்ப அது மாதிரி அந்த பையனை நல்லவன் என்று ஊர் முழுக்க சொன்னது. ஆனால் மரணம், யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரியான மரணங்கள்லாம் நமக்கு வராம இருக்கணும் என்று சொன்னால் சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், அந்த சொந்த பந்தங்களை அரவணைப்பது என்பது. இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோமே. சாதாரணமாக கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு எப்படியெல்லாம் அதாவது வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்களோட பஞ்சாயத்துல சொல்றது என்னன்னா, முக்கியமான ஆள்களை பார்த்து சொல்றேன், என்னங்க நீங்க வந்து பஞ்சாயத்து பண்றீங்க, கணவன் மனைவியை வந்து பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறீங்க, என்ன ஒரு 3 மாசம் கழிச்சு பேசலாம், 4 மாசம் கழிச்சு பேசலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறீங்க, கணவனையும் மனைவியும் பிரிச்சு வச்சு போடுறீங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிரு, இந்த பையன் அம்மா வீட்டுக்கு போய் எப்படி சேர்த்து வாழ்வாங்க? 2 பேரும் சேர்த்து விட்டா தானே அது அந்த பரஸ்பரம் என்பது கிடைக்கும். அதெல்லாம் இங்க கிடையாது. யாரும் அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. என் வீட்டுக்கு அவ எப்படி வரலாம், கால் எடுத்து வைக்கலாமா, அவளோ அவ அம்மாவை கால் எடுத்து வச்சா நடக்கிறது வேறுன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம தெருவுல இருக்க மாட்டாங்க யாரும், இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நிறைய பயான்கள் இனிமேல் ஸ்டார்ட் ஆயிருக்குது, இனிமேல் நிறைய வரணும் இல்லை. ஆகவே தாய்மார்களே, உறவுகள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது அல்லாஹ் வரையின் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமல். அது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமல். அது எப்படி தொழுகை அல்லாஹுவால் உலகத்துல எத்தனையோ அமல்கள் இருக்குது, அதுல 2 அமல்கள் மட்டும்தான் வானுலகத்தில் அல்லாஹுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. ஒண்ணு தொழுகை, 2வது உறவு முறை. இந்த உறவு முறை என்பது தொழுகைக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு அமல் என்று சொன்னால் உறவு முறைதான். அந்த உறவு முறையை தான் முதலிலே ஏற்றுக்கொண்டது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அந்த மிகப்பெரிய ஒரு உறவு, அது கணவன் மனைவி என்ற அந்த உறவு இருக்கிறதே, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் வாங்கிட்டு வரும் பொழுது யாரும் ஆதரவுக்கு இல்லை, எல்லாரும் திகைத்து போய் நிற்கிறாங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்ன சம்மினூனி போர்த்தி விடுங்கள் என்று சொல்லும் போது போர்த்தி விட்டுட்டு கணவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்க நிறைய பேர் இன்னைக்கு கணவனுடைய விஷயத்தை காதால விட கேட்கறது கிடையாது. தாய்மார் சொன்ன போச்சுக்கிறாங்க, நடப்ப நான் சொல்றேன், வெளியூர்ல இருந்து வரலான்னு சொன்ன மாப்பிள்ள வந்தானா, என்ன சேதி, எப்படி இருக்கிறீங்க, போன காரம் என்ன ஆச்சு, எப்படி நம்மளோட உடம்பு நல்லா இருக்கு, டீ வேணுமா, தண்ணி வேணுமா, என்ன எதுவும் கேட்கறது, அப்படியே வாங்க முடிஞ்சு போச்சு, வாங்கன்னு கூட சொல்றதுக்கு இல்ல. மாமியா போய் சொல்லுவாங்க, இந்த பாரு உன் மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. என்ன இது, எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லும் போது அதை போர்த்தி விட்டு ஆசுவாசப்படுத்துகிறார்கள். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த 5 விதமான குணத்தை சொல்லி காட்டி லா யஹ்ஸிகல்லாஹு அபதா, யா ரசூலல்லாஹ் உங்களை எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்த மாட்டான், நீங்க கவலையே படாதீங்கன்னு. முதல் வார்த்தை இது. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய புஷ்டியை தரும், ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது தெரியுமா? அன்றைக்கு நிமிர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வரை இல்ல, கியாமத் நாள் வரை நிமிர்ந்து நிற்கிறார்கள் உலகத்திலே. அந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு ஒரு மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, கணவனை பார்த்து ஒரு நல்ல செய்தி, லா யஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை எந்த காலத்திலும் கேவலப்படுத்த மாட்டான். இன்னைக்கு யாராவது தாய்மார் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தான் சொர்க்கவாசி. கணவன்மார்களும் அந்த மாதிரி நடக்கிறதும் இல்லை, மனைவிமார்களும் அந்த மாதிரி நடக்கிறதும் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். நடைமுறையை சொல்றேன், வேற யாரையும் சுட்டி கட்டல சொல்லல, நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வந்தவர் வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் தான். ஆனால் உங்களை அல்லாஹ் தஆலா எந்த காலத்திலும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு முதல் விஷயம் என்ன தெரியும் சொன்னாங்க? நீங்கள் சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்கிறீர்கள், ஆதலால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போத்திருந்த நாயகத்தை தூக்கி நிமிர்த்தினாங்க. பாத்தீங்களா? இன்று வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனைவி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதலான வார்த்தை கூட சொல்றது கிடையாது தெரியுமா? யாராவது முடியலன்னு சொல்லி பார்க்க அந்த ரூம்ல படுத்து கிடக்கலாம் பாருங்க, அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வந்தாரு, பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்க வந்தாரு. என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. நான் அவரு உட்கார்ந்துருக்கு தெரியும். அவர் ஓதிக்கிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல உட்காந்து அப்படி கேட்டுக்கிட்டே படுத்து கிடந்தாரு. அப்ப அவர் வந்தாரு, பத்திரிக்கை வச்சாரு. பத்திரிக்கை வச்சு நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணு, பத்திரிக்கை வைக்கும் போது அல்லாஹ் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலேயே சந்தோஷமா 2 பேரையும் வாழ வைக்கட்டும், நாளை மறுமையிலேயே சொர்க்கத்திலேயே 2 பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கட்டும்னு தான் சொன்னேன். இவர் எந்திரிச்சு போயிட்டார். பக்கத்து படுத்துக்கிறத சொன்னாரு, ஏன் அஜரத்து இந்த உலகத்துலதான் நான் கஷ்டப்பட்டு பள்ளியாசல இருந்து படுத்து கிடக்கிறேன், நாளைக்கு சொர்க்கத்திலேயே நீ வெளியே வரட்டி விடுவா அஜரத்துன்னு கேட்கிறேன். அப்படி ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏங்க ஆனா போங்க அஜரத்தை அவ்வளவு பாடுபடுத்துறாங்க என்னை வீட்டுல, அதனாலதான் பள்ளியாசல வந்து படுத்து கிடக்கிறேன். அவரே இறந்து போயிட்டார். இன்னைக்கு உள்ள நிலைமைகள் அப்படித்தான் தாய்மார்கள் போகிறது. அந்த திருமண உறவும் தொழுகை என்ற அந்த ஒரு அமலும் தான் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த ரெண்டும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். திருமண உறவு, அதாவது தொழுகை என்ற ஒரு அமல், அது அல்லாஹுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது. திருமண உறவு என்பது மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான், அல்லது தண்டனை செய்யலாம். மன்னிக்கக்கூடியவன் தான் அவன். ஆனால் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமையானால் மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் சத்தியம். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உம்மா வாப்பாவாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, மாமன் மாமியாக இருந்தாலும் சரி, பக்கத்து ஊராக இருந்தாலும் சரி, யாராக எந்த உறவாக இருந்தாலும் சரிதான். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க போவதில்லை. அதுதான் உண்மைய சத்தியமான விஷயம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை வறுமை நாள்ல ஒருத்தர் வருவான், மழை போல அடி அமல்கள் செய்து வருவான், மழை போல இருக்கும். அவனை பார்த்து சந்தோஷப்படுவான், எல்லாம் கரெக்டா இருக்கும். அவனை பற்றவையை பார்ப்பான், அல்லாஹ் தஆலா கரெக்டா இருக்கும், எந்த குறைபாடும். அவன் செய்திருக்கக்கூடிய அமல்கள் அத்தனையும் பியூர், சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்த்து சொன்னாங்க, முஃப்லிஸ் என்று சொன்னாங்க. மன் முஃப்லிஸ்? முஃப்லிஸ்னா யாரு? முஃப்லிஸ்னா யாரு தெரியுமா? பரதேசின்னு அர்த்தம். நேச்சுரலா அதுக்கு வந்து அர்த்தம் சொல்றாங்க, டைரக்டா அர்த்தம் சொல்றாங்க. அது வந்து என்னது? பரதேசி அப்படின்னு சொல்றது, ஒண்ணும் இல்லாத பரதேசி அப்படின்னு சொல்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் பரதேசினா என்ன? பொருள் இல்லாதவன், தங்கம் இல்லாதவன், வைரம் இல்லாதவன், வைடூரியம் இல்லாதவன், இவன் தானே பரதேசி? இல்ல, நாளை மறுமை நாளையில் இப்படிப்பட்ட ஒருவர் வருவான். அவன் நல்ல அமல் செய்து எல்லாம் பியூரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வருவான். வந்து அவனை சொர்க்கத்திற்கு போவதற்கு எல்லா தகுதியும் இருக்கும். நீ சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகு அவன் சொர்க்கத்தில் நடப்பதற்கு ஆயத்தமாக போகிற நேரத்துல சில மனிதர்கள் வருவார்கள், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை இந்த இடத்தில் வைத்து திட்டி விட்டான் என்று சொல்வான். இப்ப அல்லாஹ் கேட்பான், அவன் சொல்றது சரிதானா? அங்க போய் சொல்ல முடியாதே, அவன் ஏற்றுக்கிட்டான் ஆகணும். ஆமா யா அல்லாஹ் திட்டிட்டேன். அவனா என்ன செய்யலாம்? அவனுடைய நன்மை எடுத்து எனக்கு கொஞ்சம் தான் எடுத்து கொடுக்கப்படும். இப்படியாக 1 2 3 4 10 15 வந்து நிற்கும். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நன்மையும் கொடுத்துரும், இவனுக்கு எந்த நன்மையும் இருக்காது. ஆனா இவன் மீது குறை சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
அப்ப அல்லாஹ் கேட்பான், என்னப்பா இது, அவனோட நன்மையெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி போகும்போது அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்கள்கிட்ட பாவம் நிறைய இருக்குது, இந்த பாவத்தை எடுத்து அவன்கிட்ட போடு அப்படின்னு. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் செல்வதற்கு எல்லா தகுதியும் இருந்து கடைசி நரகத்தில் இழுத்து முகம் குப்புற வீசப்படுவான் என்று பெருமானார் சொல்றது. இவன் தான் முஃப்லிஸ். இன்னைக்கு தாய் தந்தையர்கள், இன்னைக்கு அதாவது கணவனுக்கு சரியான மரியாதை கொடுக்காத எத்தனையோ மனைவிமார்கள், எத்தனையோ கணவன்மார்கள், மனைவிக்கு சரியான மரியாதை கொடுக்காத எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறான், மனைவி தான் நமக்கு கீழே, நாளைக்கு எல்லாம் நம்மளை கேட்க மாட்டான், கணவன் தான் நமக்கு கீழே, நமக்கு தானே சொந்த வீடு, நம்ம வீட்டுல தானே கணவன் இருக்கிறாரு, அதனால நம்ம என்ன வேண்டாலும் பேசிடலாம் அப்படின்னு மட்டும் கற்பனை பண்ண முடியாது. ஏனென்றால் நாளை மறுமை நாளில் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை விசாரிக்கப்படும். ஒரு மனைவியை கணவனிடத்தில் விசாரிக்கப்படும், ஒரு மனைவியை கணவனிடத்தில் விசாரிக்கப்படும். ரெண்டு பேரும் சரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும், இல்லை என்றால் முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள்ல சொல்லி தர்றாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, உங்களுக்கு சலாமத்தாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்பாங்க. சலாமத்தா ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின், நீங்கள் சலாமாக நல்ல ஒரு எந்த குறைகளும் இல்லாமல், எந்த அழுக்குகளும் இல்லாமல், எந்த கசடுகளும் இல்லாமல் நீங்க சொர்க்கம் நுழைவதற்கு ஒரு அமலை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, சொல்லி தருங்க நாயகமே. சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃப்ஸுஸ் ஸலாம், நீங்க சலாமை பரப்புங்க. யாருக்குன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளவு ஒரு விசாலமான வார்த்தை தெரியுமா? மிஅராஜிற்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டா, என்னப்பா என்னை கொண்டு வந்தீங்க அப்படி கேட்கும்போது, அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அதாவது செயலாலான வணக்கங்களும் பொருளாலான வணக்கங்களும் உறவு, அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும் ரப்பே உனக்குத்தான் என்று சொன்னார்கள். சொன்ன அடுத்த கணமே அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், என்னுடைய ஒட்டுமொத்த சலாமும் உங்கள் மீது இறக்கி வைக்கிறேன் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த சலாம் என்ற வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தை. அது கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ் சூரத் யாசீன்ல சொல்லி தர்றான். சலாம் என்ற வார்த்தை எது தெரியுமா? அது உங்களுடைய ரப்புடைய வார்த்தை என்று சொல்கிறான். நாளை சொர்க்கத்தில் எங்கு பார்த்தாலும் சலாம் 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 சலாம். என்ன தெரியுமா? சலாம் என்று சொன்னாலே நீ எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலத்திற்கு நீ வாழலாம், எல்லா பாக்கியங்களும் பெற்று வாழலாம் என்பது, உன்னை பற்றி உன்னால எந்த அழுக்குகளும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்பதை வெளிப்படுத்தி சொல்வதற்கு பேரு தாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. இது யாருமே விளங்குறது கிடையாது. அக்காவே தங்கச்சிய போனாலும் சலாம் சொல்றது இல்லை தெரியுமா? இன்னைக்கு சலாமா இவளுக்கு அம்மடியோ, சலாம் சொன்னா சலாமே வீணா போயிரும் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கு தெரியுமா? இவளுக்கு சலாம் சொன்னா சலாமே வீணா போயிருமா. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு வெறுப்பு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை சொன்னார்கள், அதாவது இரவு நேரத்தில் எல்லா மனிதர்களும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சல்லு பில்லைலி வன்னாசு நியாமு, இரவு நேரத்துல மனிதர்கள் எல்லாம் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருத்து தொழுகுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காலத்துல இது இருந்துச்சுங்க. 1991 அந்த ஊர்ல நான் ஓதுனேன். மரக்காப்பள்ளியில் இருக்கக்கூடிய மதரசால தான் முதல்ல நான் ஓத ஆரம்பிச்சது. அப்போலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊரை ஒரு சின்ன மக்கான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணது எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. கோட்டைப்பட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு சொன்னா, அந்த தஹஜ்ஜத் நேரத்துல அப்படி நடந்து போனோம்னு சொன்னா தொழுகிற சத்தம், ஓதுற சத்தம் கேட்டுச்சு. அப்ப கேட்டுச்சு, 1990களில் கேட்டுச்சு. 2025 கேட்க மாட்டேங்குதே. 8 மணியா இருந்தாலும் கேட்க மாட்டேங்குதே. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஸ்ட்ரைட்டா பகல் சாப்பாடு தான், காலை சாப்பாடே கிடையாது. நிறைய வீடுகள்ல கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த லாக்டவுன் வந்துச்சு, அல்லாஹ் அது எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அற்புதமா அந்த நேரம் ஒரு மிக அற்புதமா, அது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாரு, வஅத்இமு த்ஆம, யார் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் என்ன வஸிலுர் இர்ஹாம், சொந்த பந்தங்கள் அரவணைத்து வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கும், இந்த 4 கேட்டகரியில் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் நாளை மறுமை நாளையில் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின், நிம்மதியாக சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள், எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். சலாமுக்கு அர்த்தம் அதாங்க.
எந்த கேள்வி எனக்கு எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. கபர்லையா நோ டென்ஷன், நோ பிரச்சனை, எதுவுமே இருக்காது. கரெக்ட், நல்ல நிம்மதியா புது மாப்பிள்ளை புது தம்பதிகள் தூங்குவதை போன்று கபரிலே தூங்குவார்கள். இந்த நாளையும் கரெக்டா ஒரு மனிதன் கடைபிடித்தால் உலகத்துல அப்படியே கபர்ல தூங்கும் போது கூட அந்த புதுமா பிள்ளை புது தம்பதிகளை போன்று தூங்குவார்கள். நாளை மஹ்ஷர்ல எந்திரிக்கும் போது எந்த பிரச்சனையும் நிம்மதியா இருப்பாரு, எல்லாம் முடிஞ்சிடும். சொர்க்கத்துக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து போகும்போது சலாமத்தாக கடந்து போய் சொர்க்கம் சென்று விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களை, உறவு முறை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, மனிதர்கள் கண்டுபிடித்த விஷயம் அல்ல. இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தது. எந்த உறவு முறை நமக்கு வர வேண்டும், யார் நமக்கு தாயாக வர வேண்டும், யார் நமக்கு தந்தையாக வர வேண்டும், யார் நமக்கு சகோதரிகளாக வர வேண்டும், யார் நமக்கு மாமனார் மாமியாக வர வேண்டும், யார் நமக்கு மனைவியாக வர வேண்டும், யார் நமக்கு அந்நிய அதாவது சொந்த பந்தங்களாக, நிறைய சொந்த பந்தங்கள் மாமன் மச்சன்மார்களாக யார் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தது, நாம் முடிவு செய்தது அல்ல. அல்லாஹ் முடிவு செய்த அந்த உறவுகளை துண்டித்து வாழ்வதற்கு எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஆணித்தனமாக சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அந்த உறவுகளை சரியாக நாம் பின்பற்ற வேண்டும். அந்த உறவுகளை நாம் சரியான முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்தினால்தான் நாளை ஈஸியாக சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அருமையான தாய்மார்களே, அந்த உறவு முறைகளை நாம் சரியாக பின்பற்றுவோம், சரியாக கண்ணியப்படுத்துவோம். ஏதாவது மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அதை இன்றோடு அதை சரி செய்து இணக்கமாக வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாம் பயணிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உறவுமுறைகளை பின்பற்றி அதை நல்ல முறையில் அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com